காதிலே அமுதத்தை பாய்ச்சுவது போல அமுதமயமான மிருத சஞ்சீவனியான அந்த ராமச்சரித்தத்தை ராமனுடைய இரு குமாரர்களான லவகுஷர்கள் பாடத் தொடங்கினார்கள். அதையெல்லாம் முனிவர்கள் கேட்டார்கள், ஆனந்த வெள்ளத்திலே ஆழ்ந்தார்கள். ராமன் காதிலும் அது போய் விழுந்ததாம். ராமன் பார்த்தான், இவ்வளவு இனிமையாக பாடுகிறார்களே. இருவரையும் அழைத்தான், ஒரு பெரிய சபையை கூட்டினான், முனிவர்களையெல்லாம் வரவழைத்தான். இந்த பிள்ளைகள் பாடும் ஸ்ரீராமாயணத்தை கேளுங்கள் என்றான். முதல் நாள் 20 சர்க்கங்கள் குஷனும் லவனும் பாடினார்கள். ராமபிரான் கம்பீரமா சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். கீழே மற்றவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். குஷன் லவன் ராமாயணம் பாடினார்கள். பாடி முடிச்ச போது என்னாச்சான், சிம்மாசனத்தில் இருந்த ராமனை காணவில்லை. எங்க போனான்னு பார்த்தா மெல்ல 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 இறங்கி ஆடியன்ஸ்ல ஒருவனாக ராமனே வந்து அமர்ந்திருந்தான். அவ்வளவு இனிமையாக இருவரும் ஸ்ரீராமாயணத்தை பாடினார்களாம். 20 சர்க்கத்தையும் கேட்டு அவ்வளவு சந்தோஷம் ராமனுக்கு. அதனால் லக்ஷ்மணனை அழைத்தான். 18,000 பொற்காசுகள் குஷனுக்கும் லவனுக்கும் அளித்தான் ராமன். ஆனா அவ சொன்னாலாம், நாங்கள்லாம் ஒரு ரிஷி குமாரர்களாக காட்டிலே வெறும் காய் கிழங்கு உண்டு வாழ்கிறோம். எங்களுக்கு இந்த பொற்காசுகளால் ஆக வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. அதனால் இது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வருகிறோம்னு சொன்னார்கள். இது ராமனுக்கு இன்னும் இம்ப்ரெஸ்ட். நீங்கள் யார் என்று கேட்டான். நாங்கள் வால்மீகியின் சிஷ்யர்கள். ராமன் பெருமாள், அவருக்கு எல்லாம் தெரியும், அது அப்புறம். அதை நாம இங்கே கொண்டு வரக்கூடாதல்லவா? மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து ராமன் கேட்கிறான். அதை அனுசரித்து லவகுஷர்களும் நாங்கள் வால்மீகியின் சிஷ்யர்கள் என்ற அளவில் அதை மட்டும் தெரிவித்தார்கள். இதை நான் பூர்த்தியா கேட்க விரும்புகிறேனே என்றான் ராமன். அப்போ லவகுஷர்கள் சொன்னார்கள், நீங்க யாகம் பண்ணும்போது மதியத்தில் உங்களுக்கு எப்போதெல்லாம் இடைவெளி ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தினமும் 20 சர்க்கங்கள் என்று உங்கள் முன்னே நாங்கள் பாடுகிறோம்னு சொன்னா, ஆகா ரொம்ப சந்தோஷம், அப்போ தினம் 20 சர்க்கங்கள் என்று இந்த ஸ்ரீராமாயணத்தை பாடுங்கள் என்று ராமபிரான் அவர்களுக்கு நியமித்தான். இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துடும். ஏன் சார், லோகத்துல நம்மள மாதிரி சாதாரண ஆசாமியே உன் புகழ பாடுறேன், நீ உட்காந்து கேளுன்னா நாமே கொஞ்சம் அது வெட்கப்படுவோம். ராமனே ஏன் உட்காந்து ராமாயணம் கேட்டான்னா அதற்கு என்ன காரணம்னா, நாயம் பிரபந்தோ ராமச்சரித்திர பரஹா. ராமாயணம் ராமனுடைய கதைன்னு யாருப்பா சொன்னது? சீதாயாச்சரித்தம் மகத்து. ராமாயணம்ங்கிறது சீதையின் வரலாறு. அப்படின்னா பேர் சீதாயனம்னு தானே இருக்கணும். ராமாயணம்னு இருக்கேன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரமா என்று ஒரு திருநாமம் உண்டு. ரமாவின் பெருமையை சொல்ல வந்தது ராமாயணமே ஒழிய நீங்க ஏன் ராமன்னு எடுத்துக்கணும்?